ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश भद्रेषु नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधुर्य चैतन्येश्वरम्। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानगणशलाकया चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुधन श्रीमती जयपदाग स्वामी नमो नमो चरवनीतिर्मन गौरवतम ताय नगर करामतारे नमो विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुधन श्रीमती भक्ति वेदांत स्वामी नमः। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवदे भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदे गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण श्रीमद् भागवतम 9வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம் புருவம்சம் அதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 39 ஸ்லோகங்கள் இருக்கு. ஆல்ரெடி நமக்கு கொஞ்சம் ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. ஸோ அது என்ன அப்படின்னுட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம். புருவம்சம் அதாவது யயாதி உடைய அந்த வம்சம். இதுல வந்து இந்த பரம்பரையில யாரு துஷ்யந்த். ஸோ அவர் வந்து வராரு. ஸோ துஷ்யந்த் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக வர அந்த இடத்துல வந்து கண்வ ரிஷியுடைய ஆசிரமம் இருக்கு. ஸோ அந்த ஆசிரமத்துக்கு வரும்போது அந்த இடத்துல யார் இருக்காங்க, சகுந்தலா இருக்காங்க. ஸோ அந்த சகுந்தலா பார்த்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துடுது. ஸோ அதனால கந்தர்வ விவாகம் பண்ணிண்டு அவளோட அவங்க வந்து ஒன்னா இருந்துட்டு அவர் வந்து மார்னிங் கிளம்பி போயாச்சு. ஸோ அதனால அந்த அம்மாவுக்கு வந்து யார் பிறக்கிறாங்க அப்படின்னா பரதன் வந்து பிறக்கிறாரு. ஸோ இந்த கண்வ ரிஷி முதல்ல யாரை வளர்த்தது, சகுந்தலாவை வளர்த்தாங்க. முக்கியமா இந்த சகுந்தலா யாருடைய பெண் அப்படின்னா விஸ்வாமித்திரர் மேனகா அவங்களுடைய பெண் தான். ஸோ அந்த 2 பேரும் 2 பக்கம் கிளம்பி போயாச்சு. கடைசியில அந்த குழந்தைய கண்வ ரிஷி தான் வளர்க்கிறார். இப்போ சகுந்தலாவுக்கு பிறக்கக்கூடிய அந்த பரதன் அந்த குழந்தையும் அந்த கண்வ ரிஷி தான் வந்து வளர்த்துன்னு இருக்கார். ஸோ இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஏன்னா இந்த குழந்தை வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த குழந்தைக்கு தந்தை தேவை இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றாங்க, சகுந்தலா தன்னுடைய மகனான பரதனை அழைச்சிண்டு துஷ்யந்த பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ போகும்போது அவர் வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறார். சகுந்தலாவையும் ஏத்துக்கல, அந்த குழந்தையும் ஏத்துக்கல. அப்ப வந்து அசரீதி ஆகாஷவாணி வந்து சொல்றது, இந்த குழந்தை வந்து உன்னுடையதுதான். ஸோ உன்னுடைய மனைவிதான் இவள். ஸோ உங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை தான் அவன் அப்படின்னுட்டு அசரீதி வாக்கு வந்து சொல்றது. ஸோ ஏன்னா புத் அப்படின்ற ஒரு நரகத்தை கடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மகன். ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் புத்திரன் பிறந்தால் அந்த புத்துன்ற நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இங்க வந்து இந்த மகனாலதான் உனக்கு வந்து அந்த நரகமே விலகும். அதனால நீ வந்து இவன் வந்து உன்னுடைய மகன் தான் அப்படின்னுட்டு சொல்லுது. சகுந்தலா உன் மனைவி அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து துஷ்யந்த் என்ன அசரீதியா சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும். அதனால வந்து சகுந்தலையும் தன்னுடைய மனைவியை ஏத்துக்கிறார், பரதன் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இப்படியே வந்து ராஜ்யம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது துஷ்யந்துக்கு வந்து அந்த துஷ்மந்தனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வயசாகுது. வயசாகி ரொம்ப முடியாம அவரும் வந்து கிளம்பி போற நிலம். ஸோ அப்போ வந்து தன்னுடைய மகனான பரதனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ மகன் வந்து இப்ப 7 தீவுகள் அனைத்திற்கும் உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டார். அதுக்கப்புறம் இவரும் கிளம்பி போயாச்சு. துஷ்யந்தும் வயசாகி அவரும் கிளம்பி போயாச்சு. இந்த பரதன் பார்க்கறதுக்கு பரமபுருஷனுடைய பகவானுடைய ஒரு அம்சமாக திகழறார். காரணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் வந்து அசாதாரணமான சக்தி கொண்டவர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி யாரோ ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நிறைய சக்தி கொண்டவர்களாக இருக்கும்போது பகவானுடைய பரமபுருஷனுடைய ஐஸ்வர்யங்கள் ஒரு சிறு பிரதிநிதியாக அவங்கள வந்து கருதப்படுறாங்க.
அது போல இந்த துஷ்யந்தோட மகனாக பிறந்த பரதன் அப்படிதான் இருக்கார். ஏன்னா இந்த துஷ்யந்தோட மகனா பிறந்த பரதனுடைய கையில வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரேகைகள் இருக்கும் இல்லையா? சில பேர் அந்த கை ரேகை எல்லாம் பார்ப்பா. ஸோ அதுல வந்து அவருடைய கையில வந்து சக்கர குறி இருக்கா. சக்கரத்தினுடைய அடையாளங்கள் குறி வந்து இருக்கு. அதே போல அவருடைய காலின் உள்ளங்கால்ல வந்து அப்படியே தாமரையோட அச்சு இருக்கு. ஸோ இதெல்லாம் பகவானுடைய அம்சத்தின் அம்சமாக இருக்கலாம் அப்படின்னுட்டு கருதப்படுறது. ஸோ இவர் வந்து உலகத்தினுடைய சக்கரவர்த்தியாக திகழ்கிறார். இப்ப இந்த உலகத்துக்கே எஜமானராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பரத மகாராஜ். ஸோ இவர் என்ன பண்றார் அப்படின்னா பிருத்து பிருத்து அதாவது பிருகு முனி இருக்காரு இல்லையா? அந்த பிருகு முனிய தன்னுடைய புரோகிதராக வச்சுண்டு அவர் என்ன பண்றாரு 55 அஸ்வமேத யாகம் பண்றார். எங்கை அப்படின்னா கங்கை கரையில. ஸோ கங்கை கரை ஓரத்துல 55 அஸ்வமேத யாகம் பண்றார். அதே போல யமுனா நதி கரையில 78 அஸ்வமேத யாகம் பண்றார். ஸோ அங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பிராமணர்கள், அதாவது ஒருத்தர் 2 பேர் வரல அந்த யாகத்துக்கு, ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் வந்திருக்காங்க. அந்த ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கும் அவர் வந்து தானம் பண்ணார். இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு டசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு டசன் பழம் அப்படிங்க. அப்புறம் ஒரு டசன்னா எத்தனை இருக்கும்? 12 பழங்கள் இல்லையா? அது போல இங்க வந்து ஒரு பத்வம் அப்படின்னா ஒரு பத்வம் அப்படி என்றால் 13,084 பசுக்கள். அதனுடைய கணக்கு அப்படி இருக்கும் இல்லையா? அது போல அங்க வந்த ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கும் அவர் வந்து ஒவ்வொரு பிராமணனுக்கும் ஒவ்வொரு பத்வம் பசுக்களை கொடுத்தாராம். பசுக்கள்லாம் சும்மா கொடுக்கல. அந்த 13,084 பசுக்கள், அதனுடைய கன்றுகள் மொத்தம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு அப்படி ஒவ்வொரு பிராமணருக்கும் அவர் கொடுத்தாராம். அங்க 1000 பிராமணர்கள் வந்திருந்தாங்க. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு செழிப்பு மிக்கவராக இருந்திருக்காரு இல்லையா இந்த பரத மகாராஜ். சோ இந்த துஷ்யந்தோட மகனாக இருக்கிற இந்த பரதர் வந்து நிறைய யாகங்கள் செய்யறார். இப்ப யாகங்கள் செய்யும்போது இப்ப இந்த பரேட் எல்லாம் நடக்கும் இல்லையா? அணிவகுப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுக்கு? தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக, ஓ எனக்கு கிட்ட இவ்வளவு இருக்குங்க, என்கிட்ட இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னுட்டு இந்த பரேட்ல அப்படி காட்டுறது. அது போல இப்ப ராஜாக்கள்லாம் வராங்க அப்படின்னா அங்க வந்து அப்படியே 33,000 குதிரைகள் அப்படி அணிவகுத்து நிக்கிறது. அதனுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா ராஜாக்களும் போய் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த ராஜா இவ்வளவு வச்சுட்டு இருக்கார் இல்லையா? இந்த பரதன் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருக்கார். ஏன்னா தேவர்களே வந்து பொறாமைப்படுற அளவுக்கு இவர்கிட்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கு. ரொம்ப அற்புதம் அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து அப்படியே மெய்மறந்து பாக்குறாங்க. அதே போல மஷ்னாரம் அப்படின்ற ஒரு யாகம். சோ அந்த மஷ்னாரம்ன்ற யாகம் இவர் செய்யறார். அந்த யாகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பெரிய பெரிய தந்தங்கள் இருக்கக்கூடிய யானைகள். சோ அந்த யானைகள் மொத்தம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு அந்த கருப்பு கலர் யானையே கலரே தெரியாத அளவுக்கு தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பாத்துக்கோங்க எவ்வளவு யானைகள் அப்படின்னா 14 லட்சம். 1 இல்ல 2 இல்ல 14 லட்ச யானைகள். எல்லாத்துக்கும் பெரிய பெரிய தந்தம் இருக்கான். ஃபுல்லா தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அவ்வளோ யானைகளையும் தானம் பண்ணியிருக்காரு. சோ இப்படி பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தேவர்களே பொறாமப்படுறாங்க. நம்ம கிட்டயே இப்படி இல்லையே, நம்மளாலேயே இதெல்லாம் பண்ணவே முடியாது. சொர்க்கலோகத்துல இருக்கணும் அப்படியே மெய்மறந்து போய் பாக்குறாங்க. இப்படி இந்த பரத மகாராஜ் இப்படி பண்றாரு, இவ்வளவு தானத்தை எப்படி பண்றாரு இல்லையா? ஆக்சுவலா நம்ம தமிழ்ல கூட பழமொழி இருக்கு, ஆத்திர போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் பாருங்க தானம் கொடுக்கறதே கணக்கே இல்லாம வாரி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? 14 லட்ச யானைகள் ஃபுல் தங்கத்தால அலங்கரிக்கப்பட்டு அது வந்து தானம் கொடுத்துட்டு இருக்காரு.
ஸோ அப்படி ஒரு செழிப்பான அரசராக திகழ்கிறார். யாரு? பரத மகாராஜ். ஸோ இப்படி பரத மகாராஜ் வந்து இப்படி சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொள்றார். ஏன்னா லோகத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்க, நாட்டு மக்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படின்னுட்டு பார்க்கணும் இல்லையா? அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்றார். அப்படி பண்ணும்போது கிராத்தர்கள், ஹூணர்கள், யவனர்கள், பவுண்டரகர்கள், கங்கர்கள், கசர்கள், சகர்கள் அப்படின்ற சில வம்சத்தினர், அதே போல வேதத்தை வந்து ஃபாலோ பண்ணாத பிராமணர்கள். சில பேர் பிராமண குலத்தில் பிறந்திருப்பா, ஆனா அவங்க வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியாப்பட்ட பிராமணர்களை ஆகட்டும், அதே போல வேதத்தை எதிர்க்கக்கூடிய அரசர்கள். நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமா தாங்க இருப்பேன், நான்லாம் வேதத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அரசர்கள், இப்படியாப்பட்டவங்க எல்லாரையும் அவர் வந்து சண்டையில ஒண்ணு ஜெயிக்கிறார், இல்லைன்னா கொன்னுடுறார். ஸோ இப்படி எல்லாரையும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு கீழே, தர்மத்தின் கீழ், வேதத்தின் கீழ் அவர் வந்து எல்லாரையும் வர வச்சுடுறார். அதே போல இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது அசுரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவர்களை வெற்றி கொன்னுடுறாங்க. ஸோ அப்படியே வெற்றி ஆனதுக்கு அப்புறம் தேவர்களுடைய மனைவிகள், மகள்கள் அசுரர்கள் தன்னுடைய இடத்துக்கு இழுத்துட்டு போயாச்சு. இப்ப தேவர்கள் யாருக்குமே மனைவியும் கிடையாது, பொண்ணுங்களும் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் யார் தூக்கிட்டு போயாச்சு? அசுரர்கள் தன்னுடைய ரசாதலத்துக்கு எடுத்துட்டு போயாச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து இவர் அப்படியே சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு இல்லையா? அப்ப இவருக்கு வந்து நியூஸ் தெரிஞ்சது. உடனே இவர் என்ன பண்றார்? பரத மகாராஜ் உடனே இவரும் ரசாதல லோகம் போய் அங்க இருக்கக்கூடிய அசுரர்களை எல்லாம் கொன்னுட்டு, அதுக்கப்புறம் அங்க இருந்த பெண்கள், தேவர்களுடைய மனைவிகள், அவங்களுடைய மகள்கள், தோழிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து திரும்பவும் தேவர்கள் கிட்டேயே விட்டுட்டாராம். ஓகேங்களா? ஸோ இப்படி இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே பரத மகாராஜ் வந்து 27,000 ஆண்டுகள் அவர் வந்து மண்ணுலகம், விண்ணுலகம், ஏன்னா சொர்க்கலோகம் எல்லாருமே புகழக்கூடிய அளவுக்கு இவருடைய ராஜ்யம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பரத மகாராஜ் வந்து இவர் வந்து அப்படி ஒரு பேரரசராக, சக்கரவர்த்தியாக இருக்கிறார். சகல ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவராக இருக்கார். ஸோ ஆனாலும் இவருக்கு வந்து தன்னுடைய குடும்பம், மனைவி, குழந்தைங்க அப்படின்ற அந்த ஒரு பற்றுதல்ல ஆன்மீகத்துல முன்னேற முடியலையே, இதெல்லாம் ஒரு தடையா இருக்கே அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவர் கடைசியில ஆன்மீகத்துல அதிகமா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் முன்னேறி கடைசியில அவர் வந்து பகவான் லோகம் போறார். ஸோ இவர் யாரை திருமணம் செஞ்சுட்டார் தெரியுமா? இவர் வந்து விதர்ப்ப தேசம் ராஜாவுடைய 3 பெண்கள், அந்த 3 பெண்களை வந்து திருமணம் செஞ்சுட்டார். அந்த 3 பெண்களை திருமணம் செஞ்சது அவங்களுக்கும் வந்து குழந்தை பிறக்குது. 3 பெண்களுக்கும் குழந்தை பிறக்குது. ஆனா இந்த 3 பெண்களும் என்ன தவறு செஞ்சுடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பார்க்கறதுக்கு ராஜா போல இல்லையாம். அதனால அந்த 3 ராணிகளும் அவங்க குழந்தைங்களை கொன்னுடுறாங்க. பாருங்க எப்படி ஒரு முட்டாள்தனம் இல்லையா? ஏன்னா ஐயோ இது குழந்தை பார்க்கறது ராஜா போல இல்லையே, அப்ப இவங்க கெட்ட ராணிங்க போல இருக்கே, வேற யாரோடையோ இவங்களுக்கு தப்பான உறவு இருக்கு, அதனால இப்படியாப்பட்ட குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு தப்பா பேசிடுவாங்க, ஊர் உலகம் தப்பா பேசிரும் அப்படின்ற பயத்துல அவங்க குழந்தைய அவங்க வந்து கொன்னுடுறாங்க. ஸோ இப்படி ஒரு வேலையை இவங்க செஞ்சதுனால இப்ப வந்து பரத மகாராஜுக்கு குழந்தைகள் இல்லை. அவர் ரொம்ப வருத்தப்படுறார். உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மருத்துக்கள் 49 பேர் மருத்துக்கள் இருக்காங்க இல்லையா? மருத்துக்களுடைய ஹோமம், யாகம் எல்லாம் பண்றார். ஸோ அப்படி அவர் வந்து யாகம் பண்ணும்போது, அந்த மருத்துக்கள் வந்து பரத்வாஜர்ன்ற ஒரு குழந்தை எடுத்து வந்து இவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ இந்த குழந்தைய நீங்க வந்து வளங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஸோ முக்கியமா பரத்வாஜர் யாரு அப்படின்னுட்டு, அவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்ப பரத மகாராஜருக்கு குழந்தைகள் இல்லை. அதனால வந்து மருத்துக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பரத்வாஜர்ன்ற ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து பரதர்கிட்ட குடுத்துடுறாங்க. இந்த குழந்தை நீங்க நீங்க வளர்த்துருங்க அப்படின்னுட்டு.
ஆக்சுவலா இந்த பரத்வாஜர் எப்படி பிறந்தார் அப்படின்னா, இவரோட தந்தை வந்து பிரகஸ்பதி. ஸோ இவர் வந்து தன்னுடைய சகோதரனுடைய மனைவியா இருக்கக்கூடிய, கர்ப்பவதியா இருக்கக்கூடிய மமதா அப்படின்றவங்க மேல ஆசைப்பட்டு அவங்கள பலாத்காரமாக பலாத்காரம் பண்றார். அதன் மூலியமாக பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா இந்த பரத்வாஜர். ஸோ இந்த பிரகஸ்பதியுடைய பலாத்காரத்தால் பிறந்தவர் பரத்வாஜர். ஓகேங்களா? ஸோ அதே போல கர்ப்பவதியா இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுடைய மனைவி வயித்துல இருக்கிற குழந்தையும் அவர் வந்து சபிச்சு விடுறார். அந்த குழந்தை வந்து குருடா போகட்டும் அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் பலாத்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பரத்வாஜர் வந்து பிறக்கிறார். ஸோ ஆனாலும் மமதா தம்பி மனைவி கிட்ட சொல்றாரு, இந்த குழந்தை என் குழந்தைய நீ வந்து வளர்க்கணும் அப்படின்னுட்டு. இது வந்து முறைப்படி பிறந்த குழந்தை கிடையாது. அதனால இந்த குழந்தைய வந்து நான் வளர்க்க மாட்டேன். எனக்கு இது தேவையே கிடையாது. ஏன்னா விருப்பம் இல்லாம பலாத்காரத்தால பிறந்ததுனால அந்த அம்மாவுக்கு வந்து விருப்பம் கிடையாது. உடனே பிரகஸ்பதி வந்து திட்டுறாரு, ஓ முட்டாள் பெண்ணே, மனித குழந்தையெல்லாம் நீ பெத்துக்கிற, ஏன் என் குழந்தைய வளர்க்கறதுக்கு என்ன உனக்கு அப்படின்னுட்டு அந்த மமதாவை பார்த்து திட்டுறாரு. ஏன்னா இது வந்து எனக்கு விருப்பம் இல்லாம செஞ்சதுனால இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, நான் வளர்க்க மாட்டேன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அதே போல் பிரகஸ்பதியும் தன்னால் எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னுட்டு அவரும் வந்து தூரம் போயிடுறார். ஸோ அதனால தான் வந்து இப்போ அந்த மருத்துக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து பரத மகாராஜ் வந்து இந்த மருத்துக்களுடைய யக்ஞம் பண்ணார் இல்லையா, குழந்தை வேணும் அப்படின்னுட்டு. ஸோ அதனால் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அந்த பரத்வாஜர் எடுத்துகிட்டு வந்து பரதர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தை நீங்கள் வளர்த்துருங்கோ அப்படின்னுட்டு சொல்லி கொடுத்தாச்சு. இதோட நமக்கு வந்து 20வது அத்தியாயம் வந்து முடியறது. அடுத்தது வந்து 21வது அத்தியாயம். ஸோ 21வது அத்தியாயம் என்ன அப்படின்னா பரத வம்சம். ஓகேங்களா? ஸோ இந்த பரத வம்சத்தை பற்றி நாம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அத்தியாயத்தில் நமக்கு வந்து இது மொத்தம் 36 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ எவ்வளோ முடியுதோ அத்தனை ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே வந்து சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு, பரத்வாஜர். ஸோ இப்போ பரதருடைய மகனாக பரத்வாஜர் தான் வளர்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா மருத்துக்கள் அவரை தான் வந்து மகனாக கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா விதத்தர். ஓகேங்களா? பரத்வாஜர் உன்னோட பெயர் என்ன? விதத்தர். ஸோ இந்த பரத்வாஜருக்கு ஒரு மகன், அவர் பெயர் என்ன அப்படின்னா மன்யு. இந்த மன்யுக்கு திருமணம் நடந்து அவருக்கு வந்து ஒரு 5 மகன்கள் பிறக்கிறாங்க. ஸோ 5 மகன்கள் யார் யாரு அப்படின்னா பிருகத்ஷத்ரர், பிருகத்ஷக்ஷர், அப்புறம் வந்து ஜெயன், மகாவீரியர், நரன், கர்கர். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மகன்கள். இந்த 5 பேர்ல வந்து நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நரனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நர அவருக்கு வந்து யார் பிறக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து சங்கிருத் அப்படின்னுட்ட ஒரு மகன் வந்து பிறக்கிறார். அந்த சங்கிருத்திக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. அவருக்கு திருமணம் நடந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க, குரு, ரந்தி தேவர் அப்படின்னுட்டு. ஸோ இந்த ரந்தி தேவர் எப்படியாப்பட்டவர் அப்படின்னா பகவானுடைய கருணையால் என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாங்க. எந்த ஒரு சம்பாதனையும் பண்றதில்ல, எந்த ஒரு தொழிலோ சம்பாதனையோ எதுவுமே இல்லை. விதி போன வழியில நம்ம போயிட்டே இருக்கலாம். ஏதாவது பகவான் கருணை ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிடலாம், இல்லைன்னா இல்லை. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பனா குடும்பம் எப்படி இருக்கும்? விதியின் ஏற்பாட்டால நமக்கு என்ன கிடைக்கிறோ அதை வச்சுட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா இல்லை அப்படின்னா குடும்பம் வந்து அதிக துன்பத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஆண்கள் வந்து சம்பாதனை பண்ணால்தான் குடும்பம் நல்லா இருக்கும், மனைவி ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும்.
ஆனா இப்ப ஆண் வந்து சம்பாதனை பண்ணல அப்படின்ற பட்சத்துல, அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். இவர் என்ன பண்றாரு, ஏன்னா குடும்பத்துக்கு முக்கியமா எல்லாருக்கும் தேவை வந்து உணவு, நீர், அ இருக்கிறதுக்கு இருப்பிடம், போடுறதுக்கு துணி, இதெல்லாம் அன்றாட தேவைகள் இல்லையா? அது வந்து கிடைக்கல. கிடைச்சா சாப்பிடலாம், இல்லன்னா போகட்டும் அப்படின்னு எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இவர் என்ன பண்றாரு, அப்படியே 48 நாள் விரதம் இருக்காரு. உபவாசம் இருக்காரு. 48 நாள் உபவாசம் இருந்துட்டு, இப்ப 49வது நாள் இப்பதான் விரதத்த முடிக்கணும். அ உடனே 49ஆம் நாள் ஏதோ கொஞ்சம் பாலு, அந்த நெய்யால செஞ்ச ஒரு உணவு பதார்த்தம். ஏதோ ஒரு இவ்வளோண்டு ஏதோ சமைக்கிறாங்க. அவ்வளோதான் இருக்கு. வேற எதுவும் இல்ல. அத சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு, கண்டுறல பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பிராமணர்களுக்கு, அதிதிகளுக்கு யாருக்காவது போஜனம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு ஏன்னா பகவானுடைய பிரசாதம் இல்லையா? அதிதிகளுக்கு குடுத்த மீதிய மத்த ஜீவராசியும் அப்படியே குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதேபோல பிராமணருக்கு அதிதி போஜனம் எல்லாம் குடுத்துட்டு, மீதி எஞ்சிய கொஞ்சோண்டு அத வந்து தன்னுடைய குடும்பத்தோட சேர்த்து நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல வந்து ஒரு சூத்ர விருந்தாளி ஒருத்தர் வந்துடுறாரு. "எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. எனக்கு கொஞ்சம் ஏதாவது குடுங்களேன்" அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிறாரு. அவர பார்க்கும்போதே ஏதோ பகவானுடைய பக்தர் போல இவருக்கு தோணுச்சு. அதனால தன்னுடைய உணவின் ஒரு பங்க வந்து அவருக்கு குடுத்து விட்றாரு. யாரு? ரந்தி தேவர். ஓகே மத்தவா எல்லாம் சாப்பிடுங்கோ அப்படின்னு நம்ம குடும்பத்துல மனைவி, குழந்தைகளுக்கெல்லாம் குடுத்தாச்சு. இப்ப தான் சாப்பிடலான்னு நெனைக்கிற ஏன்னா ஆல்ரெடி இவருடைய பாகத்த கொஞ்சம் அவருக்கு குடுத்தாச்சு. அந்த சூத்ரர் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, ஒரு சண்டாளர் வராரு. அவர் அப்படியே ஃபுல் நாய்கள், நெறைய ஒரு 4, 5 நாய்களோட, ரொம்ப பசியோட அப்படியே வராரு. அவரு "எனக்கும் உணவு வேணும்" அப்படின்னு கேட்கறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆல்ரெடி அ இவருடைய இதெல்லாம் குடுத்தாச்சு. வேற என்ன பண்றது? ம். சரின்னு மிஞ்சின அந்த உணவ வந்து அந்த நாய்களோட வந்தாரு இல்லையா? அந்த சண்டாளருக்கும் அவங்களுக்கும் குடுத்தாச்சு. அவரும் வணக்கம் தெரிவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சரி தண்ணி மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இப்ப பாருங்க 48 நாள் எதுவுமே சாப்பிடல. ம். அதுக்கு அடுத்து சமைச்ச உணவையும் இப்படி வந்து வாங்கின்னு போயாச்சு. இப்ப வெறும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த தண்ணியாவது குடிக்கலாமே அப்படின்னு அந்த தண்ணிய எடுத்தார். அந்நேத்திக்கு இன்னொருத்தர் வர்றாரு. ஒரு சண்டாளன் வராரு. "என்னால முடியல. எனக்கு யாரும் தண்ணியே குடுக்கல. தயவு செஞ்சு அந்த கொஞ்சம் தண்ணியாவது குடுங்க. எனக்கு உயிர் வாழறதுக்கு தண்ணியாவது தேவ. ரொம்ப இழுக்குளத்துல பிறந்தவன். எனக்கு யாரும் தண்ணி குடுக்க மாட்டேன்றாங்க. நீங்களாவது தண்ணி குடுங்களேன். எனக்கு ரொம்ப களைச்சு போயிருக்கேன். ரொம்ப பரிதாபத்திற்குரியவனாக இருக்கிறேன்." அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கெஞ்சுறாரு. ரந்திதேவர் பார்க்குறாரு. ஓ! இந்த தண்ணிய குடிக்கிறதுக்கு கூட எனக்கு பாக்கியம் இல்ல போல் இருக்கே. நான் என்ன அந்த பகவான்கிட்ட அஷ்டமா சித்திகள கேட்டேனா, இந்த பிறவி பெருங்கடல தாண்டணும்னு கேட்டேனா, ம். அப்படிலாம் ஒண்ணுமே கேட்கல. இந்த ஜீவராசிகளோட ஜீவராசிகளா அப்படியே துன்பத்துல வாழ்ந்துன்னு இருக்கேன். எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு இந்த தண்ணிய குடுக்கறதுக்கு கூட பலன் இல்ல போல் இருக்கு அப்படின்னு அந்த தண்ணியும் அவரு குடுத்துடுறாரு. இப்படி உயிருக்கு போராடக்கூடிய அந்த ஏழை சண்டாளனுக்கும் அந்த நீர குடுத்துடுறாரு. ஏன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பசி, தாகம், களைப்பு, உடல் நடுக்கம், வருத்தம், துன்பம், व्यசனம், மாயை. ம். இது எல்லாத்துலருந்து விடுபட்டவர். யாரு? ரந்திதேவர். அதனால தான் மத்தவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்காரே தவிர, இவர் தனக்குன்னு எதையுமே எடுத்துக்கவே இல்ல. ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு கேள்வி. இப்ப ம். ஹரே கிருஷ்ணா. ஸோ எவ்வளோ ஒரு சிறந்த மகாத்மா பாருங்க இந்த ரந்திதேவர். இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி அவருக்கு வந்து அனைத்தையும்
தான்னவரா இருக்காரு அவரு. எல்லாருக்கும் எதையும் குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. எவ்ளோ ஆனாலும் அவர் பாருங்க எவ்ளோ அன்புடையவராக, அமைதியானவராக இருக்காரு பாருங்க அந்த ரந்தி தேவர். ம். ஸோ தான் மரண வாயில்ல சாப்பிட்றேன்னா இப்ப செத்தே போகக்கூடிய நிலைமையில இருந்தாலும், தன்னுடைய சொந்த பாகத்த கூட குடுத்து அவங்களுக்கெல்லாம் குடுத்துடுறாரு. நீரு கூட குடுத்துடுறாரு. தனக்குன்னு எந்த ஒரு பௌதீக ஆசையும் கிடையாது. பகவானா குடுத்தா சாப்பிடலாம். இல்லன்னா பரவாயில்லங்க. பட்னியா இருக்கேன். அப்படின்னுட்டு இப்படியெல்லாம் இருக்காரு. ஸோ இத பார்த்துட்டு இவ்வளோ நேரம் இவர்கிட்ட வந்து வாங்குனவங்க வேற யாரும் கிடையாது. பிரம்மா, சிவன், தேவர்கள் தான். ஸோ அவங்கெல்லாம் அப்படியே தரிசனம் குடுக்குறாங்க இவங்களுக்கு. ரந்தி தேவர் வந்து அவங்களோட சுய ரூபத்த பார்த்துட்டு அப்படியே வணங்கிக்கிட்டு நிக்கிறாரு. அவர் வேற என்ன பண்ணுவாரு? இல்லையா? ஏன்னா, தேவர்கள் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அவருக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா, அவருக்கு ஆசை இருந்தா தானே கேட்கறதுக்கு. இப்ப ஆசை இல்லாதவங்கட்ட போயி, "உங்களுக்கு எதனா வேணுமா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? "எனக்கு ஒண்ணும் வேண்டாமே." அதே ஆசை இருக்கவங்ககிட்ட போய் நீங்க கேளுங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே குடுத்துருவாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும்ன்ட்டு அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டே குடுத்துருவாங்க. இப்ப இந்த தேவர்கள் பிரம்மா, சிவன், தேவர்கள் எல்லாம் அப்படியே காட்சி குடுக்குறாங்க. இவரு கம்முன்னு அப்படியே வணங்கிட்டு நிக்கிறாரு. ஏன்னா, அவருக்கு தேவை விஷ்ணு தான். ஏன்னா, அவர் விஷ்ணு மேல அவ்ளோ பற்றுடையவராக இருக்கிறாரு. ஸோ, அந்த விஷ்ணுவை தவிர மத்த மத்தவங்க கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டிய அவசியம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ, அதனால எனக்கு ஒண்ணுமே தேவையே கிடையாதே! அப்டின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. ம். இப்ப உங்ககிட்ட இப்ப பிரம்மா, சிவன், தேவர்கள் எல்லாம் வந்து அப்படியே ஆசீர்வாதம் பண்றாங்க. உங்களுக்கு என்னம்மா வேணும்? அப்படின்னு கேட்குறாங்க.